வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக தவறான தரவுகளை காட்டி மக்களை ஏமாற்றக்கூடாது என்று பாமக கூறியுள்ளது. இதுகுறித்து பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் கே. பாலு வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வி வேலை வாய்ப்பில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காட்டிற்கும் அதிகமாக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறுவது தவறானது என்று குறிப்பிட்டுள்ளார். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு 35 ஆண்டுகள் நிறைவடைந்தும் அரசு பணிகளில் 14 விழுக்காடு மக்கள் தொகை கொண்ட வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவம் இன்னும் 5 விழுக்காட்டை கூட தாண்டவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் 6.77 விழுக்காடு மக்கள் தொகை கொண்ட பிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர் மரபினருக்கான பிரதிநிதித்துவம் 15 விழுக்காட்டுக்கும் கூடுதலாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். கல்வி வேலை வாய்ப்புகளில் வன்னியர்களுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கிடைத்திருப்பதாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி தரவுகளை அரசு வெளியிட்டது திட்டமிட்ட நாடகம் என்றும் அவர் கூறியுள்ளார். சமூக நீதியை காப்பதாக கூறிக்கொள்ளும் தமிழக அரசு இப்படியான நாடகங்களை நடத்துவது நியாயமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.